அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபராயிதுல் ஹஜ்ஜி சலாசா அல் இஹ்ராமு வல் வுகூஃப் பி அரஃபா வ தவாஃபு ஸியாரா. ஆயுளில் ஒரு முறை நாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நமக்கு ஃபர்ல் ஆக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு ஹஜ் செய்ய வசதி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். வாகன வசதி உள்ளவர்கள், உடல் நலம், உடல் பலம், வலிமை உள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. ஆயுள் புறாவும் நாம் தொழுது கொண்டிருக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை நாம் நோன்பு நோக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த ஹஜ்ஜு என்பது ஆயுட்கடமை, ஒரு முறை தான் கடமை. அந்த கடமையை நாம் நிறைவேற்றும் போது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் ஹஜ்ஜு கடமை எளிதான விஷயங்களாக இருக்கிறது. சில ஃபர்லுகள் இருக்கிறது, சில வாஜிபுகள் இருக்கிறது, சில சுன்னத்துகள் இருக்கிறது. இவற்றை நாம் தெரிந்து கொண்டோம் என்றாலே, முன்கூட்டியே தெரிந்து கொண்டோம் என்றாலே, அந்த ஹஜ்ஜை நாம் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினாலே இலகுவான முறையில் நிறைவேற்ற முடியும். இப்போது நாம் வாசித்த வாசகங்களிலே ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகள் என்ன என்பதை முதன்மைப்படுத்தி சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகள் என்று பார்த்தோம் என்றால் முக்கியமாக எஹ்ராம் என்று ஹஜ்ஜு கிடையாது. ஃபர்ல் என்றால் அது கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும். அதில் விதிவிலக்கு இருக்க முடியாது. நம்பர் 2, அரஃபாவில் தங்குவது. அரஃபாவில் தங்கினால்தான் ஹஜ்ஜு கூடும். அதன் காரணமாகத்தான் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் யாராவது வியாதியஸ்தர்களாக அரஃபாவுக்கு வர முடியாதவர்களாக இருந்தார்கள் என்றால் வாகனங்களிலே, ஆம்புலன்ஸிலே அவர்களை ஏற்றி வந்து சற்று நேரம் அந்த அரஃபாவை வலம் வந்துவிட்டு பின்பு அழைத்து செல்கிறார். காரணம், அரஃபாவிலே தங்குவது என்பது அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், கடமையான ஒரு விஷயம். நம்பர் 3, தவாஃபு ஜியாரா, கடைசி தவாஃபு. கடைசி தவாஃப் என்றால் என்ன பொருள்? ஹஜ்ஜு முடிகிற போது உண்டான தவாஃப். மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவிலே நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமைகளெல்லாம் நாம் நிறைவேற்றிவிட்டு, வாஜிபுகள், சுன்னத்துக்கள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டு, அந்த ஹஜ்ஜினுடைய ஒரு முடிவுரையாக நாம் செய்கிற தவாஃப் தான் தவாஃபு ஜியாரா என்பார்கள். ஹஜ்ஜுடைய கடமைகள் 3. நம்பர் 1 எஹ்ராம், நம்பர் 2 அரஃபாவில் தங்குவது, நம்பர் 3 தவாஃபு ஜியாரா. இது ஃபர்லுகளிலே உள்ளது. இது கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் என்று 11 வாஜிபுகள் இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் என்று 11 வாஜிபுகள். வாஜிப் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வாஜிபை விட்டோம் என்றால் தமு கொடுக்க வேண்டும். தமு என்றால் ஏதாவது குர்பானி கொடுக்க வேண்டும். அந்தளவுக்கு வாஜிபுடைய சட்டங்கள் இருக்கிறது. அந்த வாஜிபுகள் விடுபடாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வாஜிபுகள் என்ன? நம்பர் 1 அல் வுகூஃபு பில் முஸ்தலிஃபா பாத துலூஇல் ஃபஜ்ர் மின் யௌமின் நஹர். முஸ்தலிஃபாவிலே தங்குவது. அரஃபாவிலே பகலிலே தங்கிவிட்டு சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்னாலே மக்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி விரைவார்கள். முஸ்தலிஃபாவிலே கட்டம் கட்டமாக வந்து சேர்வார்கள். குறிப்பாக அவர்கள் தங்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் துலூஉல் ஃபஜ்ர். ஃபஜ்ரு உதயமானதுக்கு பின்னாலே கொஞ்ச நேரமாவது தங்க வேண்டும். அதுதான் வாஜிப் நிறைவேறும். இரவோடு இரவாக தங்கிவிட்டு கிளம்ப முடியாது. மினாவை நோக்கி கிளம்ப முடியாது. முஸ்தலிஃபாவிலே இரவோடு இரவாக தங்கிவிட்டு மறுபடியும் மினாதான் ஹாஜிமார்கள் செல்ல முடியாது. முஸ்தலிஃபாவில் எந்த நேரத்தில் போய் சேர்கிறார்கள்? இரவோடு இரவாக காலையில் துலூஉல் ஃபஜ்ரு டைம் வந்ததுக்கு பின்னாலே கொஞ்ச நேரமாக தங்குவது வாஜிபாக இருக்கிறது. நம்பர் 2 சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை செய்கிறோம் அல்லவா, அது வாஜிபுடைய ஸ்தானத்திலே உள்ளது. அதை விட்டால் தமு கொடுத்தாக வேண்டும். நம்பர் 3 கல்லெறிய வேண்டிய இடங்களிலே கல்லெறிவது. யௌமுன் நஹர் அன்றைக்கு, முதலாவது நாளன்றைக்கு பெரிய சைத்தானுக்கு கல்லெறிவார்கள். ஜம்மரத்தை அகபா என்று கூறுவார்கள். மற்ற 2ஆம் 3ஆம் நாட்களிலே 3 இடங்களையும் கல்லெறிவார்கள். சைத்தானை நோக்கி கல்லெறிகின்ற அந்த சட்டம் இருக்கிறது. அது வாஜிபு வகையிலே சேர்ந்தது. நம்பர் 4 தவாஃபு சதர். தவாஃபு சதர் என்றால் ஹஜ்ஜெல்லாம் முடித்ததற்கு பின்னாலே நாம் கடைசியாக ஊருக்கு புறப்படுவதற்கு முன்னால் செய்கின்ற தவாஃப் இருக்கிறது, அது தவாஃப் சதர், அது வாஜிபு.
நம்பர் 5 ஹஜ்ஜை நிறைவு செய்த கையோடு முடி இறக்குவது. ஒன்று மொட்டை அல்லது முடியை கட் பண்ணுவோம். இது வாஜிபு வகையிலே சேர்ந்தது, ஃபர்ல் கிடையாது, வாஜிபு வகையிலே சேர்ந்தது. நம்பர் 6 அரஃபாவிலே தங்குகிறோம். அரஃபாவிலே சற்றேறக்குறைய ஜவாலுக்கு முன்னால் போய் சேர்ந்து விடுவோம். ஜவால் என்றால் சூரியன் உச்சத்துக்கு வருகிற நேரம். அதற்கு பின்னாலே திக்ருகள், அமல்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விட்டு தங்கியிருப்பார்கள் மக்கள். அப்போது எதுவரை தங்குவது வாஜிப் என்று கேட்டால் சூரியன் அஸ்தமிக்கிற வரை. குரூப்பில் உள்ளவர்கள் அவசரப்படுத்துவார்கள், சீக்கிரம் கிளம்புங்கள், ரஷ் ஆகிவிடும், டிராஃபிக் ஆகிவிடும் என்று. ஆனால் அவரிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும், வாஜிப் நிறைவேற வேண்டும், கொஞ்சம் அவசரப்படாதீர்கள் என்று. அடுத்தபடியாக 7வது குர்பானி கொடுப்பது. இப்போதே நம்முடைய மக்கள் குர்பானி பணமெல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் முத்தமத்தி, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் முத்தமத்தியா, ஹஜ்ஜை தமத்து நாம் செய்கிறோம். முதலில் உம்ராவை நிறைவு செய்துவிட்டு துல்ஹஜ் 8ஆம் நாள் யௌமு தர்வியா வருகிற போது நாம் ஹஜ்ஜுக்காக ஏறாம் கட்டுவோம். குர்பானி கொடுப்பது அது வாஜிபு வகையிலே சேர்ந்தது. நம்பர் 8 முத்தமத்தி காரினாக இருக்கக்கூடியவர்கள். முத்தமத்தி என்றால் நம் போன்றவர்கள், காரின் என்றால் ஒரே எஹ்ராமுடையிலே இருப்பார்கள். அதாவது உம்ரா செய்துவிட்டு எஹ்ராமை களைய மாட்டார்கள், அப்படியே தொடர்ந்து எஹ்ராமிலே இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கு தான் காரின் என்பார்கள். அது லோக்கலில் வருவார்கள், முழு சவுதியிலேருந்து வருவார்கள், அண்டை நாடுகளிலிருந்து வருவார்கள். இவர்கள் அந்த வரிசை பிரகாரம் செய்ய வேண்டும், அதுவும் வாஜிபு. வரிசை என்றால் என்ன அர்த்தம்? 10ஆம் நாள் துல்ஹஜ் 10ஆம் நாள் முதலிலே கல்லெறிய வேண்டும். 2வதாகத்தான் தபகு நடக்கும். தபகு என்றால் குர்பானி. நாம் குர்பானி கொடுக்க மாட்டோம், குர்பானிக்கு பணம் செலுத்தியிருப்போம். அவர்கள் முறைப்பிரகாரம் குர்பானி கொடுத்து கொண்டிருப்பார்கள். நம்பர் 2. நம்பர் 3 ஹல்க் பண்ணுவது, முடி இறக்குவது. குர்பானிக்கு பின்னால் தான் முடி இறக்க வேண்டும், அவசரப்பட்டு முடி இறக்கி விடக்கூடாது, தர்த்தீப் மாறிவிடும், அங்கே வாஜிபு விடுபட்டு போய்விடும். இது நம்பர் 8. நம்பர் 9 நம்ம ஏற்கனவே தவாப் ஜியாரா சொன்னோமே ஃபர்ல் என்று, அந்த தவாப் ஜியாராவை நகருடைய நாட்களிலே செய்துவிட வேண்டும். 10, 11, 12 3 நாட்களுக்குள்ளே செய்துவிட வேண்டும். நாம் பொறுமையாக செய்வோம், நல்ல கூட்டமாக இருக்கிறது, இந்த கூட்டத்துக்கு மத்தியில் எப்படி போய் செய்வது என்று யோசிக்கக்கூடாது. அல்லாஹ் லேசாக்குவான், இறங்கிவிட்டால் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். இறங்கும் முன்பு தான் நமக்கு ஒரு மலைப்பாக இருக்கும், இவ்வளவு பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் எப்படி தவாப் ஜியாரா செய்வது என்று. எனவே அந்த நகருடைய நாட்களிலேயே தவாப் ஜியாரா செய்வது வாஜிபாக இருக்கிறது. நம்பர் 10 இருக்கிறத முடி இறக்குகிறோம் அல்லவா, அப்படி முடி இறக்குவது, ஒரேடைய மொட்டை எடுப்பது என்பதோ அதை சுருக்குவது என்பதோ ஹரம் ஷரீஃபுக்கு உள்ளே இருக்க வேண்டும். ஹரம் ஷரீஃபுக்கு சில எல்லைகள் அங்கே வகுத்திருப்பார்கள், இது ஹரம் ஷரீஃபுடைய எல்லை என்று வகுத்திருப்பார்கள். அதை தாண்டி சென்று நாம் முடி இறக்கக்கூடாது. சில சமயங்களில் தங்கியிருப்பவர்கள் சற்று வெளியே அவுட்டரில் தங்கியிருப்பார்கள், அவுட்டரில் சென்று முடி இறக்கக்கூடாது. ஹரம் ஷரீஃபுக்குள்ளே முடி இறப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். இது 10. அதோடு ஐயாமு நகரில் ஹரம் ஷரீஃபில் செய்ய வேண்டும். அந்த நகருடைய நாட்களிலேயே முடி இறக்கிவிட வேண்டும், முடியை இறக்குவதை தாமதிக்கக்கூடாது. மொத்தம் 11. தேர்டு ஹஜ்ஜினுடைய சுன்னத்துக்கள். ஹஜ்ஜுடைய சுன்னத்துக்கள் என்ன? நாம் இப்போது புனித ஹஜ்ஜுக்கு செல்கிற போது முதல் கட்டமாக நாம் செய்கிற தவாஃபுல் குதூம் என்பார்கள், அது சுன்னத்திலே சேர்ந்தது. அதாவது நாம் சென்ற மாத்திரத்தில் நாம் உம்ராவை நிறைவேற்றுவோம், அப்போதே தவாஃபுல் குதூமையும் நியத்து செய்து கொள்ள வேண்டும். உம்ராவுக்கான தவாஃபோடு இப்போ நாம் இப்போது ஃபஜ்ர் தொழுகைக்கு நாம் சுன்னத் தொழ வருகிறோம். சுன்னத் தொழுகிற போது தஹியத்துல் மஸ்ஜித் சேர்த்து நாம் நியத்து செய்து கொள்ளலாமா இல்லையா? தஹியத்துல் மஸ்ஜித் சவாபு கிடைக்குமா கிடைக்காதா? அதே போன்று தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் உம்ராவுக்கான தவாஃப் செய்யும்போது தவாஃபுல் குதூம், அதாவது புனித மக்காவிலே இறங்கியதற்கான ஒரு தஹியத் தவாஃப், அதை நியத்து செய்து, அது சுன்னத்து வகையிலே சேர்ந்தது. சுன்னத்து விடுபட்டால் அதற்கு எந்த ஒரு கஃபாராவும் கிடையாது, அதற்கான நன்மையை தான் இழக்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகும். இது சுன்னத். நம்பர் 2 சுன்னத், நாம் தவாப் செய்கிற போது ரமல் இலுத்திபாவில் ஈடுபடுவது. ரமல் என்றால் சற்று குதித்து செல்வது, 2 கால்களை இணைத்து. நாம் பார்க்கலாம் ஹாஜிமார்கள் செல்வார்கள், கேப் கிடைக்கிற இடத்துல அப்படியே சற்று குதித்து செல்வார்கள். 3 சுற்றுக்கள் மட்டும், மீதம் 7 சுற்றுக்களில் வலது தோல் புஜத்தில் உள்ள துணியை எடுத்து இடது பக்கமாக போட்டு தவாப் செய்வது இருக்கிறதே, அதற்குத்தானே இலுத்திபா என்பார். இது சுன்னத்து வகையில் சேர்ந்தது. இது ஃபர்லும் அல்ல, வாஜிபும் அல்ல.
எனவே ஃபர்லு விட்ட காரணத்தினால் அது கூடாமல் போய்விடும் என்று சொல்லவும் முடியாது. வாஜிபை விட்டதன் காரணமாக தமு கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற சட்டமும் அங்கே நம்மை தாக்காது. மாறாக சுன்னத்தை இழக்க வேண்டிய நிலை உண்டாகும். நம்பர் 3, நாம் மினாவுக்கு செல்கிறோமே ஹஜ்ஜுடைய நாளில் துல்ஹஜ் 8 அன்னைக்கு கிளம்ப வேண்டும். அதான் 8வது நாளுக்கு யௌமு தர்வியா என்று சொல்வார்கள். யௌமு தர்வியா என்று சொல்வார்கள். 8ஆம் நாள் பகலில் கிளம்பி இரவு அங்கே தங்குறது, அது சுன்னத்து. மினாவிலே சென்று ஃபஸ்ட்டு எடுத்த மாதத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள். நம்பர் 4, மினாவிலிருந்து அரஃபாத்துக்கு கிளம்பும்போது சூரியன் உயர்ந்ததற்கு பின்னாலே கிளம்புவது, நைட்டாக கிளம்பக்கூடாது. மறுநாள் சூரியன் உயரும் அல்லவா, அந்த ஜமாலுக்கு நெருக்கமாக அங்கே சென்று சேருவது சுன்னத்து. நம்பர் 5, முஸ்தலிஃபாவில் இரவு தங்குகிறோம் அல்லவா, அது சுன்னத்து வகையில் சேர்ந்தது. வாஜிபு என்று எதை நாம் சொன்னோம் என்றால் ஃபஜ்ருக்கு பின்னால் தங்குவதுதான் வாஜிபு. ஆனால் இரவாக சென்று நைட்டில் தங்குகிறார் அல்லவா, அது சுன்னத்து வகையில் சேர்ந்துவிடும். நம்பர் 6, அரஃபாத்தில் சென்று குளியல் போடுவது. அங்கே குளிப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் குளியல் தொட்டிகள் இருக்கும், பாத்ரூமுகள் இருக்கும். பெரிய அளவுக்கு நாம் குளிக்காவிட்டாலும் கூட அந்த சுன்னத்தை நிறைவேறுகிற அளவுக்காவது நம்முடைய உடம்பிலே நாம் தண்ணீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும். நம்பர் 7வது தான் மினாவிலே இரவு தங்க வேண்டும். அதாவது ஏற்கனவே ஒரு நைட் நாம் இரவு தங்கியிருப்போம், மறுநாள் நைட்டு முஸ்தலிஃபாவில் தங்குகிறோம். அதற்கு பின்பு அந்த 11ஆம் 12ஆம் அந்த 2 நாட்களே நாம் மினாவிலே இரவு தங்குவோம். நாம் மக்காவுக்கு சென்று தவாப் ஜியாராவுக்கு சென்றாலும் கூட நைட்டில் மினாவுக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும். அது சுன்னத்து வகையில் சேர்ந்தது. இதுதான் சுன்னத்துக்கள். ஆக இன்றைய பாடத்தில் ஹஜ்ஜினுடைய ஃபரலுகள், வாஜிபுகள் மற்றும் சுன்னத்துக்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு நமக்கு விளங்கியிருக்கும். இது போன்ற அந்த அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதன் மூலமாக ஹஜ்ஜு முழுமையடைவதற்கு நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ் நல்ல பிரிவானாக வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.